ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெசிபி எடுத்துகிட்டு வரல, ஆனால் கொத்தமல்லி எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்றது உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். மல்லிகை கடை கிட்ட இருந்தாலும் அடிக்கடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி வாங்கிட்டு வர முடியாதனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதை நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் எப்படின்றது. நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி வச்சுக்கோங்க. நான் அது 2-3 வாட்டி உங்கள்கிட்ட கழுவி காமிக்க போகிறது கிடையாது, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். அதனால் ஒரு வாட்டியே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு டைனிங் டேபிளில் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். அதில் ஃபேனுக்கு அடியில் கொத்தமல்லி நல்லா போட்டு ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுட்டேன், காயறதுக்காக வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி மேத்தியும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார், அதனால் அதையும் நான் எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு பாருங்கள், அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ரொம்ப நல்லா ட்ரை ஆன உடனே தான் கட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி பச்சைன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் அது ட்ரை ஆனோடனே சின்னதாக கட் பண்ணி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் அந்த ஃப்ரீசர் இருக்கும் இல்லையா, ஐஸ் எதில் வைப்பீங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஐடியா.